இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வில்லன் வில்லிகளை பார்த்துருந்துருப்போம். இப்போ புதுசாக கவினை மெயின் வில்லனாக ஆக்குற மாதிரி தான் ஸ்டோரியில் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே கதிரேசன், ராஜி, ரகு அப்படின்னு சொல்லி பல வில்லன் பட்டாளங்களை நம்ம இந்த ஸ்டோரி லைனில் பார்த்துருப்போம். இருந்தாலுமே கவின் அப்படிங்கிறது ஒரு வில்லனாக நம்மளால் கன்சிடர் பண்ணவே முடியலை. ஏன்னா இடையில இப்போ சுடருமே வந்திருந்தாங்க. சுடருமே அவ்வளோ ஆட்டி படைச்சிருந்தாங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே இப்போ கவின் அந்த அவதாரத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதால இப்போ வெண்பாவை கடத்தி வச்சுட்டு எனக்கு 50 லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட கேட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. விஜயால வேற என்னதான் பண்ண முடியும்? எவ்வளோ பணம்னாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டு தன்னோட பொண்ணை மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் மல்லி 2 பேருமே நினைக்கிறாங்க. இருந்தாலுமே கவின் ஒரு ஆர்டர் போடுறாங்க. போலீஸுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது, தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா உன் பொண்ணை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலுமே நம்ம தீபிகா கிட்ட வேணா சொல்ல வேண்டாம், நான் இங்க இருக்கிற அந்த லோக்கல் போலீஸ் கிட்ட சொல்லலாம், அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மல்லி கேட்டுக்கிட்டாங்க. அப்படிங்கிறதால இப்போ அந்த போலீஸுக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுமே விசாரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க ஃப்ரெண்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கிறதால திரும்ப விஜய்க்கு கால் பண்ணி நீங்கள் ஏன் போலீஸ் கிட்ட போனீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ போலீஸ் தேடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா இருக்க முடியாதுங்க, அவங்க கால் பண்ணுறப்ப ஏதாச்சும் உங்களுக்கு க்ளூ கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா கவின் கிட்ட பேசுகிறப்ப யாரோ ஒருத்தங்க பாலை உள்ளே எரிஞ்சிருப்பாங்க. அப்போ பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு சைரன் சத்தம் கேட்டுச்சுது அப்படிங்கிறதால அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்குறாங்க. 11 மணிக்கு ஒரு கம்பெனியில் சைரன் ஊதுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அங்கே கிட்ட போய் நெருங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலை தான் வெண்பாவுமே வேற என்ன பண்ணுறது, ஏதாச்சும் நம்ம பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி கையில் இருக்கிற வாட்சை கலத்தி ஜன்னல் வெளியே வீசிடுறாங்க. இப்போ மல்லி அதை பார்த்துடுறாங்க. அப்படிங்கிறதால விஜய் மல்லி 2 பேருக்குமே இப்போ பக்கத்தில் வெண்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கூடி சீக்கிரம் வெண்பாவை மீட்டுருவாங்க. இந்த கவினை கூடி சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.